என்ன குடும்ப சமேதமாக வாசலில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன சுவாமிகளே, அதிசயமாக சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென? அவர் என்று தகவல் தெரிவித்து வந்திருக்கிறார்? இன்று தெரிவித்து விட்டு வர? ஆச்சாரியரை காண வந்தேன். செல்லும் முன் உங்களையும் சந்தித்து விட்டு செல்லலாம் என்று வந்தேன். அதுவும் சரி. அங்கு எல்லோரும் நலம்தானே? எங்கு? ஸ்ரீரங்கத்தை பற்றி கேட்கிறீர்களா, இல்லை திருமலையை பற்றி வினவுகிறீர்களா? இரண்டையும் பற்றிதான் வினவுகிறேன். பெருமாள் அனுகிரகத்தில் எல்லோரும் சகல சௌபாக்கியத்துடன் சீராக இருக்கிறார்கள். அனுதினமும் ஆகாச கங்கையிலிருந்து தீர்த்தம் எடுத்து திருமலைக்கு செல்வதே அடியேன் செய்த பாக்கியம் என்றே கருதுகிறேன். ஸ்ரீரங்கத்தில் ஆச்சாரியரை தரிசித்த அடியேன் அங்கிருந்து காஞ்சிபுரம் சென்றேன். இப்பொழுது அங்கிருந்துதான் வருகிறேன். திருக்கச்சி நம்பியையும் ராமானுஜனையும் சந்தித்தேன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. ஆமாம், ராமானுஜன் எப்படி இருக்கிறான்? மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான். வெகு நேரம் இருவரும் அளவலாவினோம். நீங்கள் இங்கு வருவது அவனுக்கு தெரியுமா? நன்றாக தெரியுமே. என்னம்மா தஞ்சா, எப்படி இருக்கிறாய்? நலமாக இருக்கிறேன். என்னம்மா, குரல் அடியேனை நோக்கி இருந்தாலும் விழிகள் வெளிப்புறத்தை நோக்கிக் கொண்டே இருக்கிறது. யாரையாவது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? ஆமாம், அவர் இன்று வர இருக்கிறார். யார்? வேறு யார் அண்ணா? இன்று ராமானுஜன் வர இருக்கிறான். அதுதான் காலையிலிருந்தே இருப்பு கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள். அவனை வரவேற்க கோலம் என்ன, மாவிலை தோரணம் என்ன என்று பரபரப்பாகவும் எதிர்பார்ப்புடனும் காத்துக் கொண்டிருக்கிறாள். என்ன, ராமானுஜன் இன்று வருவதாக சொன்னானா? ஆம். ஏன் சந்தேகத்துடன் கேட்கிறீர்கள்? நீங்கள் இங்கு வருவது அவனுக்கு தெரிந்திருந்தால் அவனும் உங்களுடன் வந்திருக்கலாமே. ஏன் தனியாக வர வேண்டும்? ராமானுஜன் இன்று இங்கு வரும் எண்ணத்தில் இருப்பதாக தெரியவில்லையே காந்திமதி. என்னண்ணா சொல்கிறீர்கள்? வாரத்தில் 2 நாட்கள் இங்கு வருவதாக உத்தரவாதம் அளித்ததினால்தான் அவனை இங்கிருந்து செல்ல அனுமதித்தேன். இந்த பெண்ணும் அவனுக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறாள். வாஸ்தவம்தான். ஆனால் அங்கு அவன் மாணவனாக சென்றிருக்கிறான், கிரகஸ்தனாக அல்ல. பல பொறுப்புகள் உள்ளன. கடினமான உழைப்பும் தேவைப்படுகிறது. மயூரவண்ணனிடம் இருந்தது போல் இல்லை இப்பொழுது. அடுத்த வாரம் வருவதாக தெரிவிக்க சொன்னான். அடேய், இங்கே என்ன சம்பாஷணை? ஊர்க்கதைகளை பேசுவதற்கு இங்கு இடமில்லை. குருதேவா, பாடம் பற்றிய விஷயங்களைத்தான் பேசிக் கொண்டிருந்தோம். அப்படியா? பலே பலே, நீங்கள் யாதவ பிரகாசரின் சீடர்கள் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். பாடத்தை பற்றிய சிந்தனையும் அதில் ஆராய்ச்சியும், அதன் பிறகு அதற்கான சந்தேகங்களை என்னிடமிருந்து பெறுவது உங்களது தலையாய கடமை. நாங்கள் ஆராய்ச்சி வரை போகவில்லை சுவாமி. இவன்தான் குழப்பமான சந்தேகத்தால் என்னையும் குழப்ப பார்க்கிறான். என்னடா குழப்பம் அவனுக்கு? பிரம்மமே பிரதானம் என்றும் நிர்குண வஸ்து என்றும் சொல்லப்பட்ட அதே பிரம்மம் ஒன்று மட்டும்தான் உள்ளது. அதுவே பரமாத்மா என்றும் மற்றவை மாயை என்றால் குழப்பமாக இருக்கிறது சுவாமி. இதில் குழம்ப என்ன இருக்கிறது? பிரம்மமான பரமாத்மா மட்டுமே நிரந்தரமானது. உலகமும் அதில் உள்ளவைகளும் பொய்யான மாயைதான். அப்படி என்றால் நாம் எல்லாம் பரமாத்மாவின் ஸ்வரூபங்கள் தானே சுவாமி? ஆமாம். நல்ல சூரிய ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வீட்டின் மேற்கூரையில் பல ஓட்டைகள் இருந்தால் அதன் வழியாக வீட்டிற்குள் பல சூரிய கதிர்கள் தெரியுமல்லவா? அதனால் பல சூரியன்கள் இருக்கிறது என்று பொருளாகிவிடுமா என்ன? சூரியன் ஒன்றுதான். அது என்றும் மக்களுக்கு ஒளி தந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் பரமாத்மாவும் ஒன்றாகவே இருக்கிறது. சூரிய கதிர்கள் போல் ஜீவாத்மாக்கள்
இவ்வுலகில் படர்ந்து இருக்கிறது. இதுபோல்தான் நானும் இவனுக்கு விளக்கினேன் குருதேவா. ம், நாம் அனைவரும் பரமாத்மாவின் சொரூபமான ஒரே ஆத்மா என்றால் ம். நான் உன்னகத்திற்கும் நீ என்னகத்திற்கும் போக முடியுமா என்கிறான். இதுதான் விபரீத புத்தி. அடையனே, நீ இந்த உடல் என்ற எண்ணத்தில் இருக்கும் வரைதான் அதன் அடையாளமாக அவரவர் அகத்தில் தனித்தனியே இருக்க முடியும். ஆத்மா இந்த உடலை விட்டு சென்று விட்டால் பிறகு மாயையான இந்த ஜட உடல் செல்வது அனைவருக்கும் பொதுவான சுடுகாடு என்ற ஒரே அகத்திற்குத்தான். என்ன புரிகிறதா? புரிந்துவிட்டது குருதேவா. மன்னித்து விடுங்கள் குருதேவா. தவறொன்றுமில்லை. இப்படித்தான் குதர்க்கமாக கேள்வி கேட்க வேண்டும், அதற்கு சாதுரியமாக பதில் சொல்ல வேண்டும். அப்போதுதான் நீங்கள் என் சிஷ்யர்கள் என்ற பேறு பெறுவீர்கள். மாணவர்களே, வேதாந்த சூத்திரங்களில் இருக்கும் பல முடிச்சுகளை திறமையாய் அவிழ்க்க ஒரு சிறந்த விளக்க உரையை நான் தொகுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியிருக்கிறது. அதற்கு பல குறிப்புகள் பல உபனிஷத்துக்களில் இருந்து எனக்கு தேவைப்படுகிறது. அதை அளிக்கும் திறமை உங்களில் யாருக்காவது இருக்கிறதா என்பதை இதன் மூலம் அறியப் போகிறேன். உங்களில் யார் அதை செய்ய போகிறீர்கள்? வணக்கம் சுவாமி. அந்த பாக்கியவான் என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும்? தங்கள் எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுக்கும் வகையில் சாமர்த்தியம் என்னிடம் மட்டும்தானே உள்ளது சுவாமி. நீதானடா என் சரியான சீடன். தன் மேல் ஒரு திடமான மேம்பட்ட நம்பிக்கை உடையவன்தான் என் சிஷ்யன். அது உன்னிடம் இருக்கிறது. உனக்கு நம்பிக்கையும் இருக்கிறது, தைரியமும் இருக்கிறது. எடுத்துக்கொள். நான் குறிப்பிட்ட பணியை உடனே எடுத்துக்கொள். நாளைக்கு உன் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய திருப்பு முனையாக ஆகப் போகிறது. அந்த வானம் பொய்க்கலாம், இந்த யாதவ பிரகாசனின் வாக்கு எக்காலத்திலும் பொய்க்காது. என்ன ராமானுஜா, நீ மௌனமாகவே இருக்கிறாய்? குறிப்புகளை சேகரிப்பதில் உனக்கு ஆர்வம் இல்லையா? அல்லது அந்த திறமை உன்னிடம் இருப்பதாக நீ நினைக்கவில்லையா? உன்னை பற்றி ஆஹா ஓஹோ என்றார்கள். அதற்கான அறிகுறிகள் ஒன்றுமே காணோமே. இவ்விஷயத்தில் நீ இறங்கலாமே. இல்லை சுவாமி, அடியனுக்கு அப்படி ஒரு எண்ணம் எதுவும் ஏற்படவில்லை. ஏற்படாமல் போனது உன் குற்றமில்லை. இதற்கு முன் நீ இருந்த பாடசாலையின் தரம் எப்படியோ அதன்படிதான் மற்ற விஷயங்களும் இருக்கும். மயூரவண்ணன் யார்? அவர் பாண்டித்தியம் எவ்வளவோ அவ்வளவுதானே உனக்கும் அளித்திருக்க முடியும். ஒரு நிலைக்கு மேல் அவரிடம் எதிர்பார்ப்பது வீண்தான். ஆனால் இங்குள்ள மாணவனை பார், துணிந்து காரியத்தில் இறங்குகிறான் பார். ஆராய்ச்சி என்றதும் எப்படி பாய்ந்து வருகிறான் பார். அதுதான் என் மாணவன். சுவாமி, அடியேன் இங்கு கற்க வந்திருப்பதாகவே கருதுகிறேன். அறிய வேண்டியதும் நிறைய இருக்கிறது. தங்களது மேதாவிலாசத்திற்கு உதவும் அளவிற்கு அடியேனின் ஞானம் வளரவில்லை. உட்கார். சுவாமி, வா சம்பூர்ணம், என்ன விஷயம்? புதிதாக ஒரு மாணவன் நம் பாடசாலைக்கு வரப்போகிறான் என்று சொன்னேனே, அவன் வந்திருக்கிறான். வரச் சொல். வாருங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமி. இவர்கள் மதுர மங்கலத்தில் இருந்து வருகிறார்கள். இவர் கமலநயன பட்டர். இது இவரது புத்திரன் கோவிந்தன். நமஸ்காரம். இவன் ராமானுஜனின் சித்தியின் மைந்தன். ஓ, இப்போது எனக்கு நன்றாக புரிகிறது. ராமானுஜா, நீ சொன்ன கோவிந்தன் இவன்தானா? ஆம் சுவாமி. நல்லது நல்லது.
பார்ப்பதற்கு மிகவும் தேஜஸ்வியாகத்தான் இருக்கிறான். கேள்விப்பட்டேன். ராமானுஜன் எங்கு சென்றாலும் நீயும் பின்தொடர்ந்து செல்வாயாமே. கோவிந்தா, படிப்பு விஷயத்தில் மற்றொருவரை சார்ந்தே இருப்பது என்பது சரியல்ல. உனக்கென்று ஒரு தனித்துவத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நல்லது. என்ன, புரிகிறதா? புரிகிறது என்று சொல். புரிகிறது சுவாமி. சுவாமி, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடியேனை ஆசீர்வாதம் செய்யுங்கள். வித்யையில் சிறந்து விளங்குவாயாக. எழுந்திரு. சுவாமி, அடியேன் உத்தரவு பெற்றுக்கொள்கிறேன். சென்று வாருங்கள். சரி கோவிந்தா, வருகிறேன். கோவிந்தா, உனக்கு எங்கு பிடிக்கிறதோ அங்கு சென்று அமர்ந்து கொள். ஆகட்டும் சுவாமி. கோவிந்தா. அண்ணா. என்ன கோவிந்தா, என்ன சிந்தனையில் இருக்கிறாய்? முகமும் சற்று தெளிவில்லாமல் இருக்கிறது. அகத்தில் எல்லோரையும் விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என்று வருந்திக் கொண்டிருக்கிறாயா? இல்லை அண்ணா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்களுடன் அடியேன் இருக்கும் பொழுது வேறு ஒருவரும் அடியேனுக்கு தேவையில்லை. தனிமையில் இருக்கிறோம் என்ற எண்ணமும் தோன்றுவதில்லை. பின்கேன் முகத்தில் ஒரு வாட்டம் தெரிகிறது? அதற்கு காரணம் பாடசாலையில் நடந்த சம்பவம். சபேசனின் பேச்சும் போக்கும் கண்டிக்கத்தக்க வகையில் இருந்தது. அங்கு மயூரவண்ணன் சுவாமிகளிடம் எல்லாவற்றிலும் பிரதானமாக விளங்கிய நீங்கள் இங்கு எப்படி இதை பொறுத்துக் கொண்டும் அனுசரித்துக் கொண்டும் இருக்கிறீர்கள்? மமதையும் தலைகணமும் பிடித்தவனாக இருக்கிறான் அந்த சபேசன். ஓ, அதுதான் உன் கவலைக்கு காரணமா? ஒரு நாளிலேயே அடியினால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் எப்படி பொறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கோவிந்தா, நாம் இங்கு வந்திருக்கும் நோக்கமே வேறு. நாம் கற்க வேண்டியதில் கவனமாக இருப்போம். மற்றவர்கள் எப்படி இருந்தால் நமக்கென்ன? அப்படி இல்லை அண்ணா. நீங்கள் எத்தனை விஷயம் தெரிந்தவர், ஆற்றல் படைத்தவர். உங்கள் முன் அவன் கால் தூசுக்கு சமம். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஏதோ பிராங்கியன் போலும் சகலகலா வல்லவன் போலும் திமிர் பிடித்து பேசுகிறான். மமதையோடு அலைகிறானே. அடியேனால் இதை பொறுத்துக் கொள்ள இயலவில்லை. தவிர யாதவ பிரகாச சுவாமிகள் மயூரவண்ணன் சுவாமிகளை பற்றி சற்று ஏளனமாக பேசியது மிகவும் வேதனையாக இருக்கிறதண்ணா. கோவிந்தா, என்ன கோவிந்தா, அண்ணனுடன் சேர்ந்து விட்ட மகிழ்ச்சியில் நேரம் போவதே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாயா? பொழுதாகிவிட்டதே, உறங்கியிருப்பீர்கள் என்று நினைத்தேன். இல்லை சுவாமி, பொதுவாக பேசிக் கொண்டிருந்தோம். இவ்வேளையில் உங்களை இங்கு இப்பொழுது பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. உறங்கத்தான் சென்று கொண்டிருந்தேன். சட்டென்று பார்த்தால் இந்த அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னவென்று பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். பார்த்தால் ராமானுஜனோடு சேர்ந்து விட்ட மகிழ்ச்சியில் அவனோடு தூக்கம் வராமல் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். இல்லை சுவாமி, இன்று யாதவர் சுவாமிகள் மடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றிதான் அண்ணாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படி என்ன நடந்தது? சபேசன் என்ற ஒரு மாணவன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற வகையில் ஒரு கர்வத்தில், ஒரு ஆணவத்தில் பேசினான். அதை ஆமோதிப்பதைப் போல் யாதவர் சுவாமிகளும் அவனை ஆதரித்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் மயூரவண்ணன் சுவாமிகளை பற்றியும் அவர் சற்று கேலியாக பேசினார். இதை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த ராமானுஜர் அண்ணா அமைதியாகத்தான் இருந்தார். அது அடியனுக்கு பொறுக்கவில்லை. அதுதான் பொறுமிக் கொண்டிருக்கிறேன். அவன் ஏதோ தனக்கு தெரிந்ததை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான்.
தான் மிகவும் புத்திசாலி என்று மற்றவர்களிடம் காட்டிக் கொண்டிருக்கிறான். தன் ஆசானிடம் பெயரெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். எடுத்துவிட்டு போகட்டுமே. அது எப்படி அண்ணா? நீங்கள் அவனை விட 10 மடங்கு, ஏன் 100 மடங்கு அதிக புத்தி கூர்மை உள்ளவர். உங்களை மீறி ஒருவன் பேசுவதை அடியினால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. கோவிந்தா, உனக்கு என் மீதுள்ள அன்பினாலும் பாசத்தினாலும் இப்படி பேசுகிறாய். அடுத்தவர்களின் சிந்தனையும் செயலும் நம்மை பாதிக்காதவரை நாம் அதை பற்றி ஏன் பொருட்படுத்த வேண்டும்? இல்லை ராமானுஜா, கோவிந்தன் சொன்னதிலிருந்து யாதவ பிரகாசரின் பாடசாலையில் என்ன நடந்திருக்கும் என்பது அடியேனுக்கு ஓரளவு புரிகிறது. மனிதர்களில் பலவிதம் உள்ளனர். தானாகவே உணர்ந்து திருந்துபவர்கள், மற்றவர்களின் அறிவுரை கேட்டு மாறுபவர்கள், கடைசியாக பட்டு திருந்துபவர்கள். கோவிந்தன் சொன்னதிலிருந்து அவன் கடைசி ரகத்தைச் சேர்ந்தவன் என்பது புலனாகிறது. சரியாக சொன்னீர்கள். அதற்காகத்தான் அண்ணாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவனுடைய மமதையை உடைத்தெறிய வேண்டும் என்று. நமக்கு ஏன் வீண் வம்பு? அப்படி நினைக்காதே ராமானுஜா. மமதை என்பது ஒடுக்கப்பட வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. தனக்கு நிகர் வேறொருவரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பவனிடம் வேறு ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்தால்தான் அவனுக்கு அவனுடைய நிலை விளங்கும். ஆகையால் அவனை விட நீ ஞானம் நிறைந்தவன் என்பதை உணர்த்துவதில் தவறேதுமில்லை. மேலும் யாதவ பிரகாசருக்கும் அவரது மனத்தில் இருப்பவர்களுக்கும் மயூரவண்ணனின் பாடசாலையிலிருந்து வந்த மாணவன் இங்கு சேர்ந்து படிக்க எல்லா விதத்திலும் உகந்தவன் தான் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதுதான் மயூரவண்ணனுக்கு நீ கொடுக்கும் மரியாதை. ராமானுஜா, நீ நிறைகுணமாக இருப்பது பாராட்டத்தக்கதுதான். அதே நேரம் அரை வேக்காடுகளுக்கு அவர்களுடைய நிலையை விளக்குவதும் உன் கடமைதான். இதில் மற்றொன்றும் தெரிந்து கொள். நாம் கற்ற வித்தையை நம்மிடம் மட்டுமே வைத்துக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. அது மற்றவர்களுக்கும் உணர்த்தப்பட வேண்டும். மேலும் நீ கூறப்போவது நீ கற்ற வித்தை அல்ல, மயூரவண்ணன் உனக்கு கற்றுக் கொடுத்த வித்தை. மயூரவண்ணனின் மாணவனும் மற்றவர்களை விட எந்த விதத்திலும் சளைத்தவன் இல்லை என்பதையும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக யாதவ பிரகாசம். அதனால் கோவிந்தன் கூறியது போல் சக மாணவனுக்கு புரிய வைக்க வேண்டியது உன் கடமை என்றே அடியேனும் நினைக்கிறேன். வலிய சென்று உன் அறிவாற்றலை நீ பிரகடனப்படுத்த வேண்டாம். அதே சமயம் அதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டால் அதை விட்டு ஒதுங்கவும் வேண்டாம் என்றுதான் அடியேன் சொல்கிறேன். நீங்கள் சொல்வதை அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. தக்க தருணத்தில் தக்கவாறு சபேசனுக்கு அவன் நிலையை உணர்த்துகிறேன். இது போதும் அண்ணா, இது போதும். இப்பொழுதுதான் அடியனுக்கு மனசமாதானமாக இருக்கிறது. ராமானுஜர் அண்ணா யார் என்பதை அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். கோவிந்தா, ராமானுஜன் நான் சம்மதித்து விட்டானே, பிறகென்ன? இப்பொழுதாவது உறங்கலாம் அல்லவா? தாராளமாக சுவாமி. சரி, இருவரும் படுத்துறங்குங்கள். காலையில் சந்திப்போம். சுவாமி, வணங்குகிறோம் தேவா. உட்காருங்கள், உட்காருங்கள். என்ன சம்பூர்ணம், கையில் ஏதோ உதிரி ஓலைகள் போல் தெரிகிறது. இது தங்களிடம் சமர்ப்பிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். தாங்கள் தொகுக்கப் போகும் வேதாந்த சூத்திர விளக்கங்களுக்கு குறிப்புகள் கேட்டிருந்தீர்களே, அதுதான் இவை. என்ன, 1-2 ஓலைகளில் குறிப்புகளா? இல்லை, வேறு ஏதாவது ஓலைச்சுவடி கட்டுகளை தனியே வைத்திருக்கிறீர்களா? இல்லை சுவாமி, இவ்வளவுதான். அன்றாட வகுப்புகள் எடுத்த பிற்பாடு ஏதோ அடியேனால் எடுக்க முடிந்த குறிப்புகள் இவ்வளவுதான். உன் பதில் எனக்கு திருப்தியாக இல்லை. பல வருடங்களாக என் பாடசாலையில் ஆசிரியராக இருக்கிறாய்.
வேதாந்த சூத்திரத்திற்கு குறிப்புகள் எடுக்க 2 நாட்கள் போதாதா? ஏதோ சபேசன் வேண்டுமானால் 10 நாட்கள் அவகாசம் கேட்கலாம். வந்தனம் குருநாதா, அதற்கு அவசியமில்லை. தங்களின் அருளாசி பெற்ற இந்த அடியவன் தாங்கள் இட்ட பணியை செவ்வனே செய்துவிட்டேன். பலே பலே, நீதான் என் சத் சிஷ்யன். இதோ குருநாதா, வேதாந்த சூத்திரங்களுக்கான குறிப்புகள் தங்கள் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். சற்று பொறு சபேசா. இவற்றை என்னிடம் சமர்ப்பிப்பதற்கு முன்பு இவற்றில் உள்ள சில முக்கிய குறிப்புகளை நீயே உன் வாய் வழியாக மற்றவர்களுக்கு தெரிவித்துவிடு. இதன் மூலம் இங்குள்ள மற்ற மாணவர்களுக்கும் ஒரு உத்வேகம் பிறக்கட்டுமே. குறிப்புகளை படி. உத்தரவு குருதேவா. ஈசா வாச்சோ உபனிஷம் தெரிவிக்கிறது, ஈஸ்வரன் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் நிறைந்திருப்பதால் பொய்யான இவ்வுலகம் மெய் போன்றது போல் தோற்றமளிக்கிறது. மரத்தில் காய் காய்ந்தவுடன் பூ உதிர்ந்து போவது போல ஞான சித்தி ஏற்பட்டவுடன் கர்மம், அதாவது நாம் செய்ய வேண்டிய செய்த செயல்கள் பறந்து போகும். அதற்கு பிறகு படிப்படியாக அனைத்தும் ஓம் என்னும் பிரணவத்திலும் கடைசியில் அதுவும் சமாதி நிலையில் ஒடுங்கும். பலே பலே, மேலே படி. இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் ஆத்மாவிலும், ஆத்மாவையே அனைத்திலும் காண்பவன் எதில் வேற்றுமை காண்பான்? அனைத்தும் ஒன்றே. இந்த கேனோ உபனிஷத் சொல்கிறது, அந்த பரமாத்மாவின்றி ஓரணவும் அசையாது என்று. ஆஹா. அது மட்டுமல்லாமல் பிரம்மத்தை காற்றால் அசைக்க முடியாது, ஜலத்தால் நனைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது. எனவே யாராலும் பிரம்மத்தை அறிய முடியாது. அடுத்து உள்ளதை படி. ஓமித்யே தக்ஷரம் உத்கீதாம் உபாசித். ஒருவன் ஓம் என்னும் வார்த்தையையே வழிபட வேண்டும். அடுத்ததாக குருதேவா, என்ன? குறுக்கிடுவதற்கு பொறுத்தருள வேண்டும். சபேசன் வேதாந்த மந்திரங்களை உச்சரிக்கும் விதத்திலும் அதன் அர்த்தத்தை உச்சரித்த விதத்திலேயே பொருள் கொள்வதும் மிகவும் தவறாக இருக்கிறது. நான் சரியாகத்தான் கூறுகிறேன். குறிப்பிடுக்க திறமை இல்லாமல் என் திறமையில் குறை காணுகிறாயா? ராமானுஜா, எதை தவறு என்கிறாய்? குருதேவா, தங்கள் அனுமதியோடு சபேசனுக்கு பதிலளிக்க விரும்புகிறேன். சபேசா, நீ முதலில் குறிப்பிட்ட விஷயமே மறுத்துரைக்க வேண்டியிருக்கிறது. யாராலும் பிரம்மத்தை அறிய முடியாது என்றாய். ஆனால் அவ்வாக்கியம் பாதியில் நிற்கிறது. இதை எப்படி அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும்? எப்படி விளக்க வேண்டும்? பிரம்மம் அனாதியானது. எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அந்த தத்துவம் நீடித்த உபாசனையால் உணர்ந்து கொள்ளக்கூடியது. நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் ஒன்றுபட்ட மனத்தாலும் பக்தி யோகத்தாலும் நம் விருப்பப்படி அதை தரிசிக்க முடியும். சரி, அடுத்து ஒரு உபனிஷத் வாக்கியம் சொன்னாய். ஆமாம், சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் தான் அது. சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் என்பதை அடியேனும் அறிவேன். ஆனால் அதை உச்சரித்த விதமும் அதற்கு அர்த்தம் கொண்ட விதமும் தான் மிகவும் தவறு. ஓமித்யே தக்ஷரம் உத்கீதா உபாசித், இதில் என்ன தவறு இருக்கிறது? நீ சொன்ன வாக்கியத்தில் உத்கீதா என்றாயே. ஆமாம், அது உத்கீதா அல்ல, உத்கிதா. அப்படித்தான் உச்சரிக்க வேண்டும். சமஸ்கிருதத்தில் 4வது வர்க்கத்தில் உள்ள தகார ஒலியில் நீ உபயோகித்தது முதல் த. ஆனால் உச்சரிக்க வேண்டியது 2வது த. மேலும் நீ ஓம் என்ற வார்த்தையை வழிபட வேண்டும் என்று பாதியில் நிறுத்தி அடுத்ததற்கு போக முற்பட்டாய். ஆமாம், அதற்கென்ன? அத்தோடு நின்றுவிட்டால் நிச்சயம் தவறுதான். நீ சொன்ன வாக்கியத்தை உள்ளார்ந்து பொருள் கொள்ள வேண்டாமா? அவ்வாக்கியத்தில் அக்ஷரம் என்பது பரபிரம்மத்தையே குறிக்கிறது.
பரபிரம்மே அனாதியானது, அழிவுக்கு உட்படாதது, அழிக்க முடியாதது. எனவே அந்த பரபிரம்மே வழிபட வேண்டியது. அதாவது ஏதத் ஏவாக்ஷரம் பிரம்ம, இது கதோபனிஷத் வாக்கியம். ஓமிதி பிரம்ம, இது தைத்தியோபனிஷத் வாக்கியம். பகவத்கீதையிலும் 8வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகம் சொல்கிறது, அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ, அதாவது அழிவற்ற உன்னதமான நித்தியமான இயற்கை பரபிரம்மம் பரமாத்மா என்கிறார் பகவான் ஸ்ரீ கண்ணன். அதாவது பிரம்மம் என்று சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மாவிற்கும் மேம்பட்டது அந்த பரபிரம்மம். அதுவே உபாசிப்பதற்கு உகந்தது. சபேசா, உன் முயற்சி பாராட்டுக்குரியதுதான். ஆனால் ஆச்சாரியருக்கு என்று குறிப்புகள் கொடுக்கும் போதும் அதை விளக்கும் போதும் அரைகுறையாக இருக்கக்கூடாதல்லவா? உச்சரிப்பும் முக்கியமல்லவா? ஒரு மகோன்னதமான விஷயத்தை ஆராயும் போது ஆழ்ந்த ஆத்ம ஞானம் அவசியம். மேலோட்டமாக பார்ப்பது நுனிப்புல் மேய்வதற்கு சமானம். ஓம் எனும் அக்ஷரம் வெறும் வார்த்தையால் பார்க்கப்பட்டால் அல்லது உணரப்பட்டால் அது மிகவும் தவறு. அந்த அக்ஷரம் உன்னுள் உறைந்திருக்கும் பரபிரம்மத்தை உணராமல் போனால் வெறும் வார்த்தையால் என்ன பலன்? இதைத்தான் அடியேன் எடுத்துக் கூற தலைப்பட்டேன் குருதேவா. வேதாந்தமே ஆழ்ந்த முடிவான விஷயமாயிற்றே குருதேவா. அடியேன் பேசியதில் ஏதாவது தவறிருந்தால் மன்னித்து விடுங்கள். எப்படியோ இவ்விவாதத்தை தங்கள் சிந்தனைக்கே விட்டுவிட்டேன். இதுபோன்ற அரைகுறையான குறிப்புகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா குருதேவா? சற்று சிந்தித்துப் பாருங்கள். அடுத்து ஒரு உபனிஷத் வாக்கியம் சொன்னாய். ஆமாம், சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் தான் அது. நீ சொன்ன வாக்கியத்தில் உத்கீதா என்றாயே. ஆமாம், அது உத்கீதா அல்ல, உத்கிதா. பரபிரம்மே அனாதியானது, அழிவுக்கு உட்படாதது, அழிக்க முடியாதது. எனவே அந்த பரபிரம்மே வழிபட வேண்டியது. சுவாமி, சம்பூர்ணம் வந்திருக்கிறேன். அதுதான் வந்து விட்டீரே. என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு செல்லும். சுவாமி, மிகவும் கோபமாக உள்ளீர்கள் என்று அறிவேன். இருந்தாலும் அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் கவலை தீர்ந்து விடுமா? எனவே தாங்கள் தங்கள் கோபத்தை தணித்து இயல்பு நிலைக்கு வர வேண்டும். எப்படி எப்படி இயல்பு நிலைக்கு வர முடியும்? நடந்தது என்ன சாதாரண விஷயமா? சுவாமி, சபேசனுக்கு இது அசாதாரணமான விஷயமாக இருக்கலாம். தங்களுக்கு இது சாதாரணமான விஷயம்தான். இதை அப்படித்தான் தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன பேசுகிறீர் நீர்? நேற்று வந்தவன் இந்த ராமானுஜன் என் பிரதான மாணவனை ஸ்தம்பிக்க செய்கிறான் என்றால் அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இதை எப்படி என்னை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள சொல்கிறீர்? மயூரவண்ணனின் சிஷ்யன் ஒருவன் இங்குள்ள, அதுவும் என்னால் போதிக்கப்பட்ட மாணவன் ஒருவனை நிலைகுலைய செய்ய வைக்கிறான் அந்த ராமானுஜன். இது சபேசனுக்கு தோல்வி என்று நான் பார்க்கவில்லை, அதை என் தோல்வியாகவே நான் பார்க்கிறேன். சினம், ஞானமலையாகிய தங்களையே சாய்ப்பது ஆச்சரியமான விஷயம்தான். என்னையா சொல்கிறீர்? வேறென்ன சொல்வது சுவாமி? சினம் போர்த்திய சிந்தனையிலிருந்து சற்று வெளியே வந்து பாருங்கள்.
நிதர்சனமான உண்மை தெரியும். பீடிகை போடாமல் விஷயத்தை சொல்லும். ராமானுஜன் மயூரவண்ணனின் சிஷ்யன் என்பது கடந்த காலம். தற்போது அவன் உங்கள் சிஷ்யன். மகாகணம் பொருந்திய வேத வேதாந்த சாகரம் ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாசரின் சிஷ்யன். அந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்ப்பதுதான் முறையாக இருக்கும் சுவாமி. தாங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். அவன் அறிவியலியாக இருந்தால் யாரோ ஒருவருடைய சிஷ்யன், அதிபுத்திசாலியாக இருந்தால் யாதவ பிரகாசரின் சிஷ்யன். இதை சொல்வதில் நமக்கொன்றும் குறையில்லையே. சம்பூர்ணம், நீர் என்னிடத்தில் இருந்து பணி செய்ததில் மூளையும் நன்றாகவே யோசிக்கிறது. சரி, சொல்ல வந்ததை மேலே சொல்லும். சுவாமி, ராமானுஜனாகட்டும் அவன் தம்பி கோவிந்தனாகட்டும் 2 பேருமே ரத்தின மணிகள். அவர்கள் இங்கு வருவதற்கு முன்பே அவர்களது பலம் என்ன என்பதை விசாரித்து தெரிந்து வைத்திருக்கிறேன். அவர்களது ஊரில் அவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார்கள். மணிமணியான பிள்ளைகள். ஒரு விஷயத்தை பிரச்சாரம் செய்வதிலும் சமுதாய பணி செய்து அனைவரையும் ஈர்ப்பதிலும் கெட்டிக்காரர்கள். சபேசனை மனதில் நிறுத்தி பொக்கிஷம் போன்றவர்களை நாம் இழந்துவிடக்கூடாது சுவாமி. இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது இங்கு வந்திருக்கிறார்களா? இல்லையே. இப்போது வந்திருக்கும் இவர்கள் இருவரையும் நம் சித்தாந்தத்திற்கு தயார் செய்துவிட்டால் அவ்வளவுதான். உங்கள் தத்துவம் அனைத்து இடங்களிலும் பேசப்படும். நம் சித்தாந்த வளர்ச்சி புது உச்சத்தை தொட்டுவிடும். தங்கள் புகழ் வானலாகி பேசப்படும். ஏதோ ஒரு மடையனை கூப்பிட்டு அவனை விழுந்து விழுந்து முயற்சித்து தயார் செய்வது செப்பு பாத்திரத்தை புளி போட்டு தேய்ப்பது போலத்தான். ராமானுஜன் தங்கம். ராமானுஜன் என்ற தங்கத்தை ஒரு முறை பட்டி தீட்டி வைத்து விட்டால் போதும். அதன் பிரகாசத்தில் இந்த யாதவ பிரகாசரின் பிரகாசம் எங்கும் ஒளி வீசும். உங்கள் தத்துவ சித்தாந்தம் எத்திக்கிலும் புத்துளி வீசும். அந்த சொக்க தங்கத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் சுவாமி. நீ சொல்வது நிச்சயம் சிந்தனையில் முந்தியிருக்க செய்ய வேண்டிய விஷயம்தான். செந்தழலே வந்தழலை செய்திடினும் செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் செங்கமலம் அந்தரம் சேர் வெண்கதிரோர் கல்லால் அலராவால் வெண்கதிரோர் கல்லால் அலராவால் வெந்துயர் வீட்டா விடினும் வெந்துயர் வீட்டா விடினும் விற்றுவ கோட்டம்மா விற்றுவ கோட்டம்மா உன் அந்தமில் சீர்கல்லால் உன் அந்தமில் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேனே அகம் குழைய மாட்டேனே. சிவந்த நெருப்பானது அருகில் வந்து வெப்பத்தை செய்தாலும் செந்தாமரையானது ஆகாயத்தில் பிரகாசிக்கும் கடுமையான கிரணங்களையுடைய சூரியனுக்கு மலருமேயல்லாது அந்த நெருப்புக்கு மலராது. வித்துவ கோட்டம்மா, அனுபவித்தே கழிய வேண்டிய எனது கொடிய பாவங்களை நீ போக்காவிட்டாலும் உன்னுடைய எல்லையில்லாத கல்யாண குணங்களுக்கல்லாது மற்றொன்றுக்கு நான் நெஞ்சுருக மாட்டேன். என்ன, நீங்கள் மூவரும் வைத்த கண் வாங்காமல் என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏதேனும் பிழையாக சொல்லிவிட்டேனோ? பிழையா? மூவருமே பிரமிப்பில் மூழ்கி இருக்கிறோம் கதிரேசா. உன்னுடைய புலமையை பார்த்து. கதிரேசா, எவ்வளவு காலமாக பாசுரம் சேவித்துக் கொண்டிருக்கிறாய்? மிகவும் துல்லியமாக பாசுரம் சேவிக்கிறாய். பாசுரத்தை நன்கு சேவிப்பது காலத்தை பொறுத்ததல்ல, கவனத்தை பொறுத்தது. இது கூட எனது கருத்தல்ல, சின்னசமான் கூரேசரின் கருத்து. தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னிடம் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாகவே கேளுங்கள். எனக்கு தெரிந்தவரை பதில் அளிக்கிறேன். பொதுவாக இப்படிப்பட்ட சத் விஷயங்களை உயர்ந்த குலத்தவர்கள்தான்
ஆர்வமாக கற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்குதான் அதில் நாட்டம் அதிகமாக இருக்கும். நாங்களும் அதன் பொருட்டுதான் இங்கு வந்திருக்கிறோம். ஆனால் வேறு ஒரு குலத்தை சேர்ந்த நீ பாசுரத்தில் தேர்ச்சி பெற்றவனாக இருப்பது பிரமிப்பாக இருக்கிறது. இதில் பிரமிப்படைய எதுவும் இல்லை. குலத்திற்கும் ஞானத்திற்கும் எந்த சம்பந்தமோ ஸ்நான பிராப்தியோ இல்லை. ஆர்வமும் ஈடுபாடும் தான் அவசியம். இதையும் நானாக சொல்லவில்லை. எங்களது குருநாதர் ராமானுஜரின் கருத்து இதுதான். கற்களையும் கனியாக்கும் ஆற்றல் படைத்தவர் எங்களது ஆசான் ராமானுஜர். ராமானுஜர், அவருடைய பெயரை கேட்கும் போதே எங்கள் மெய் சிலிர்க்கிறது. அவரை ஆசானாக கொண்ட உன்னை பார்த்தால் பொறாமையாகவும் இருக்கிறது. அவர் பாகுபாடு அற்றவர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். சிறு பிராயத்திலேயே கோயிலுக்குச் செல்ல அனுமதியில்லாத ஒரு சிறுவனை கோயிலுக்குள் அழைத்துச் சென்றார். அவர் செய்தது நற்செயல் என்றாலும் அதனால் ஏற்பட்ட விளைவு மிகவும் பயங்கரமானது. ராமானுஜர் ஐயாவின் குடும்பத்தை பஞ்சாயத்து தண்டித்தது. ராமானுஜர் ஐயாவின் குடும்பத்தை ஊர் ஒதுக்கினாலும் ஸ்ரீபெரும்புதூரில் வீற்றிருக்கும் ஆதிகேசவன் அவர்களை ஒதுக்கவில்லை. அந்த ஆதிகேசவனே ராமானுஜர் ஐயாவின் இல்லம் தேடி வந்தார். அது மட்டுமா, ஸ்ரீபெரும்புதூர் குடிசை பகுதியில் பாசுர பாடசாலை துவங்க எத்தனித்த போது மிகப்பெரிய தடை ஏற்பட்டது. பாசுர வகுப்பு தொடங்கினால் குடிசை மக்கள் கள்ளு குடிப்பதை விட்டுவிடுவார்கள், அதனால் நம் தொழில் பாதிக்கும் என்று அதை தடுக்க முயன்ற கள்ளு வியாபாரியே ராமானுஜர் ஐயாவிடம் சரணடைந்து தன் தொழிலையே விட்டுவிட்டார். இது போன்ற பல பல சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. அவர்களை எல்லாம் மாற்றியவர் ராமானுஜர். அப்படிப்பட்டவர் அடியேனிடம் மாற்றம் கொண்டு வந்தது மிக மிக சாதாரண செயலே. கதிரேசா, நீ என் வயதை ஒத்தவன் என்பதால் இதுவரை நீ வா போ என்றே உன்னை ஒருமையில் அழைத்துக் கொண்டிருந்தேன். அது தவறு என்பதை இப்பொழுது உணர்கிறேன். உங்கள் பாசுர புலமைக்கு நான் சிரம் தாழ்த்தி தங்களை வணங்குகிறேன். உண்மையை சொல்ல போனால் நீதானப்பா எங்கள் எல்லோருக்கும் குரு. அடேடே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். இவையெல்லாம் பெரிய பெரிய சொற்கள். அடியேன் சாமானியன். கூரேசன் ஐயாவிற்கு துணையாக பாடசாலையை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவே. ஏதோ சில பாசுரங்கள் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் ஆர்வமாக கேட்டதற்காக சேவித்தேன், அவ்வளவுதான். அதை வைத்து அடியேனை மிகவும் உயர்த்தி பேசாதீர்கள். நீங்கள் பாராட்ட வேண்டியது கூரேசன் ஐயாவையும் அவருக்கு ஆசானான ராமானுஜர் ஐயாவையும் தான். என்ன கதிரேசா, ராமானுஜரை பற்றி அளவலாவிக் கொண்டிருந்தாய் போல் இருக்கிறது. ஆம், அவருடைய பிரதாபங்களையும் புரட்சிகளையும் பிரஸ்தாபித்துக் கொண்டிருந்தேன். அடியேன் இந்த பாசுர வகுப்பை கூரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு முழு காரணமே ராமானுஜர் தான். அவர் மூலம்தான் அடியனுக்கும் இதில் ஈடுபாடு ஏற்பட்டது. அவரை பற்றி பேச பேச, அவர் புரிந்த சாகசங்களை கேட்க கேட்க அவரை நாங்களும் சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கிறது. வணங்குகிறோம் தேவா. அமருங்கள், அமருங்கள். சுவாமி, அடியேன் இப்பொழுது உத்தரவு வாங்கிக் கொள்ளட்டுமா? இரும், சற்று நேரம் பொறுத்து கிளம்பலாம். தங்கள் ஆக்ஞைப்படியே. நான் உம்மை இங்கு இருக்கச் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. இன்று நான் ஒரு முக்கியமான முடிவு ஒன்றை எடுக்கப் போகிறேன். அதாவது, என் சீடர்களிலிருந்து ஒருவனை என் அந்தரங்க காரியதரிசியாகவும் என் பிரதிநிதியாக பல இடங்களுக்கு சென்று காரியங்களை செய்யவும் தேர்ந்தெடுக்க இன்று நிச்சயித்திருக்கிறேன். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவனுக்கு இந்த யாதவ பிரகாசனின் நேரடி சிஷ்யன் என்ற பெரிய அந்தஸ்து கிடைக்கப் போகிறது. இந்த அந்தஸ்தால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்பதை விட
உங்களுக்கு அது முக்கியம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். காரணம், நாளை ஒரு பெரிய சதஸில் விவாதிக்கும் போது நீ யார் என்று கேட்டால் நான் யாதவ பிரகாசனின் நேரடி சீடன் என்று சொன்னால் போதும். அதுவே அவனுக்கு ஒரு பேரடையாளமாகவும் பெருமதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, சம்பூர்ணம், என் பிரதிநிதியான சீடன் யார் என்பதை நீர் அடையாளம் காட்டுகிறீரா? அச்சச்சோ, அது மிகவும் கடினமான காரியம். தாங்கள் தேர்ந்தெடுப்பதுதான் உச்சிதம். நானே தேர்ந்தெடுக்கிறேன். ராமானுஜா, நீதான் என் பிரதிநிதியான அந்தரங்க சீடன். என்ன ராமானுஜா, உனக்கு இதில் விருப்பமில்லையா? ஒன்றும் பேசாமல் இருக்கிறாயே? அதற்கில்லை சுவாமி. இங்கு அடியேனை விட சிறந்தவர்களாகவும் மூத்த சீடர்களாகவும் பலர் இருக்கையில் தாங்கள் அடியேனை தேர்ந்தெடுத்தது சரியான முடிவுதான். நீ அதற்கு தகுதியானவன் தான். சரி, நீ இனிமேல் இரண்டாவது வரிசையில் எல்லாம் உட்காரக்கூடாது. சபேசா, நீ போய் இரண்டாவது வரிசையில் உட்கார். ராமானுஜா, நீ முன் வரிசைக்கு வா. வா, தயங்காதே. வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு நீ எங்கு அமர்கிறாயோ அங்குதான் கோவிந்தனும் அமர ஆசைப்படுவான். அதனால் அவனையும் உன் அருகில் அமர்த்திக்கொள். ராமானுஜா, வா. உட்கார் ராமானுஜா. காந்திமதி, திருக்கச்சி நம்பி சுவாமிகள் வருகிறார். நமஸ்காரம் நம்பிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கிறீர்கள்? வரதனின் அருளால் சௌக்கியமாக இருக்கிறேன். வாருங்கள், உள்ளே வாருங்கள். இல்லை, இருக்கட்டும் சோமயாஜி. இந்த திண்ணையே விசாலமாக இருக்கிறது. காற்றும் நன்றாக வீசுகிறது. இப்படியே அமர்ந்து கொள்ளலாமே? உங்கள் விருப்பம். வாருங்கள், அமருங்கள். இந்த வருடம் வெயில் அதிகமாகத்தான் கொளுத்துகிறது. ஒவ்வொரு வருடமும் இதையேத்தான் சொல்கிறோம். வெயிலையும் குளிரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று பகவான் கண்ணன் உபதேசிக்கிறார். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்லவே. ஆனால் ஒன்று சோமயாஜி, இங்கு வெயில் கொளுத்துகிறது, அங்கு ராமானுஜன் கொளுத்திக் கொண்டிருக்கிறான், வெளுத்து கட்டுகிறான். சற்று புரியும்படியாகத்தான் கூறுங்களேன். யாதவ பிரகாசர் ராமானுஜனை தன் அந்தரங்க சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார் சுவாமி. மோர் அருந்துங்கள்.
முருகா அர்ப்பணம். நன்றி தாயே. ராமானுஜன் யாதவ பிரகாச சுவாமிகளின் பிரியமானவனாக ஆனதற்கு மூல காரணமே நீங்கள் தானே? உங்களுடன் அவனுக்கு ஏற்பட்ட சங்கம். இல்லை சோமயாஜி, நீங்கள் சொன்னதை சற்றே மாற்றிச் சொல்ல வேண்டும். எப்படி? ராமானுஜனின் சங்கம் அடியேனுக்கு கிடைத்ததுதான் குறிப்பிடத்தக்கது என்று சொல்ல வேண்டும். இது உங்கள் தன்னடக்கத்தின் வெளிப்பாடு என்றுதான் சொல்வேன். இல்லை, ராமானுஜனின் அறிவாற்றலும் ஞானமும் முதிர்ச்சியும் பிரமிப்பூட்டுகிறது. அதை யாதவ பிரகாசரும் உணர்ந்திருப்பதில் வியப்பேதுமில்லை. திருப்புட்குழி பாடசாலையில் சிறந்த மாணவனாக ராமானுஜனை யாதவ பிரகாசர் ஏற்றுக்கொண்டார் என்றதை கேட்டதும் அடியேன் புலங்காகிதம் அடைந்தேன், பெருமைப்பட்டேன். ஏன், ராமானுஜனை நினைத்து சற்றே கர்வப்பட்டேன் என்று கூட சொல்லலாம். எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம். அடியேன் எதுவும் செய்யவில்லை, எல்லாம் அந்த வரதனின் செயல். தவமாய் தவம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது மிக மிக அரிது. பிற்காலத்தில் ஒரு யுகபுருஷனாக வரக்கூடிய எல்லா சமிகைகளும் ராமானுஜனிடம் தெரிகிறது. ராமானுஜன் வருகையால் அடியேனின் மனத்திலேயே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்பொழுதெல்லாம் வாரத்தில் 3-4 நாட்கள் அடியேன் காஞ்சியம்பதி மடத்திலேயே தங்கிவிடுகிறேன், ராமானுஜன் இருப்பதால். ராமானுஜனை திருப்புட்குழிக்கு செல்ல அனுமதித்ததின் பிரதான காரணமே தாங்கள் தானே? அவன் மீது எங்களுக்கும் மேலான அக்கறையும் அன்பும் கொண்டவர் தாங்கள். அவனது தேவைகளையும் அவனுக்கு எது நன்மை பயக்கும் என்பதையும் நன்கு அறிந்தவர். உங்கள் கையில் அவனை ஒப்படைத்ததில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியே. ராமானுஜனின் புகழாரத்தை கேட்க எனக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. அதே சமயம் என்ன தாயி, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். ராமானுஜன் இதை செய்தான் அதை செய்தான் என்று சிலாகித்து சொல்கிறீர்கள். ஆனால் திருப்புட்குழிக்கு சென்ற அவன் இங்கு வரவில்லையே. பெற்றோர்கள் இருக்கின்றனர், அகமுடையாள் இருக்கிறாள் என்பதையெல்லாம் அவன் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லையே. தஞ்சாவின் ஏக்கமும் வாட்டமும் எங்களையும் வதைக்கிறது. வாரத்தில் 2 நாட்கள் வந்து செல்வதாக சொன்னது உங்களுக்கும் தெரியும் அல்லவா? உங்களுடைய கவலை, வேதனை, வருத்தம் அனைத்தும் புரிகிறது தாயே. கிரகஸ்தனாக இருந்த ராமானுஜன் இப்பொழுது மாணவனாக இருக்கிறான். இங்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது, அங்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இரண்டையும் சமநிலையில் வைத்துத்தான் ராமானுஜன் பார்க்க வேண்டும். குருவிடம் பயில்வது போலவே குடும்பத்தாரிடம் பழகுவதும் அவனது கடமையே. அடியேன் இதை பற்றி ராமானுஜனிடம் பேசுகிறேன். பேசினால் மட்டும் போதாது, அவன் இங்கு வருவதற்கு ஆவண செய்ய வேண்டும். எல்லோரும் அவன் வருகைக்காக காத்திருக்கிறோம் என்பதை வலியுறுத்த வேண்டும். வருவான், இந்த வாரம் நிச்சயம் ராமானுஜன் வருவான். அதற்கு அடியேன் பொறுப்பு. அப்பாடா, இப்பொழுதுதான் என் மனச்சுமை சற்றே குறைந்தாற்போல் இருக்கிறது. சரி, அடியேன் புறப்படுகிறேன் சுவாமி. வாருங்கள். ராமானுஜா,
உட்கார். சுவாமி, தாங்கள் அதிசயமாக இந்த நேரத்தில் ஏதோ இப்பொழுது உன்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அதுதான் இங்கேயே வந்து விட்டேன். ஆமாம், நீ இன்னும் உறங்கவில்லையா? என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறாய்? வேறு என்ன, தத்துவ ஆராய்ச்சிதான். என்ன சுவாமி, வைத்த கண் வாங்காமல் அடியேனையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீ தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொண்டு ஸ்நானம் செய்து கர்மானுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு பாடசாலைக்கு செல்கிறாய். இப்பொழுது நடுநிசையை நெருங்கும் வரை கண்விழித்துக் கொண்டிருந்தால் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படாதா? நாளைய பாடசாலைக்கு தேவையான சில குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் எல்லோருமே நேரம் காலம் என்று பார்த்து வேலை செய்வது இயலாது. அடியேன் விழித்திருப்பது விரும்பிச் செய்வது. அதனால்தான் உடல் சோர்வோ மனச்சோர்வோ அடியேனுக்கு ஏற்படுவதில்லை. பார்க்கப் போனால் நீங்களும் தான் வெகுநேரம் கண்விழித்திருக்கிறீர்கள். எத்தனையோ சேவை புரிகிறீர்கள், தியாகங்களைச் செய்கிறீர்கள். அதில் என்ன தியாகம் இருக்கிறது? தியாகம் என்று சொல்வதை விட அதில் ஒரு சுயநலமும் அடங்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். உடல் அசௌகரியங்களை பொருட்படுத்தாமல் பகவத் சிந்தனையுடன் இருந்தால்தான் பிற்காலத்தில் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு ஆன்மா பிரியும் போது அது ஆச்சாரியரின் திருவடியை சென்று அடையும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலேயே சுழன்று கொண்டிருக்கும். இந்த பிறவியே இறுதி பிறவியாக இருக்கட்டும் என்று சதா சர்வகாலமும் வரதனிடமே அடியேன் சரணடைந்து விட்டேன். ஆகையால் இதில் சுயநலமும் தலைதூக்கி நிற்கிறது. உதாரணத்திற்கு, நம் அகத்தில் தீப்பிடித்துக் கொண்டால் அந்த நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற பதற்றத்தில் உடலில் சிறிதே நெருப்பு பட்டாலும் பரவாயில்லை, அங்கிருந்து உருண்டோ பிறண்டோ குதித்தோ தப்பித்துக் கொள்வோம் என்று அத்தீயிலிருந்து வெளியேறத்தானே நாம் முற்படுவோம். அதுபோலத்தான் உடலை சற்றே வருத்திக் கொண்டாலும் இந்த பிறவியோடு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆன்மா அந்த பகவானை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அடியேன் செயல்படுகிறேன். ஆதலால் முக்தி என்ற சுயநலத்தின் வெளிப்பாடாகவும் இது இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் மேற்கோள் காட்டிய உதாரணம் அடியேனை பிரமிக்க வைக்கிறது. அடியேன் கற்க வேண்டியது ஏகத்திற்கு இருக்கிறது. தியாகம் என்று சொல்லும் பொழுது அடியேனுக்கு என் தகப்பனாரின் நினைவுதான் வருகிறது. வித்தையை பொறுத்த அளவு அவர் அடியேனுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். மிகவும் அக்கறை கொண்டுள்ளார். மேலும் மேலும் படிப்பதற்குண்டான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். அதில் எந்த குறையையும் வைக்கவில்லை. எங்கிருந்தாலும் அடியேன் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே அவர் அவா. அதனால்தான் அடியேன் வித்தை கற்பதற்கு பரிபூர்ணமாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். ஞானத்துடன் கூடிய பக்திதான் சிறந்ததென்று அடியேனின் தகப்பனார் அடிக்கடி சொல்வதுண்டு. ஞானமும் இருந்தால்தான் ஞானத்துடன் கூடிய வேறொருவர் சொல்வதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாஸ்திர ஞானம், பக்தி இரண்டுமே ஈருடல் ஓருயிர் போன்றது. இதை அடியேனின் தகப்பனார் மெய்மறந்து சொல்வார். சாஸ்திர ஞானத்தின் இறுதி இலக்குதான் பக்தி. இதுவே மனிதன் அடைய வேண்டிய பூரணத்துவம். பகவத் ஞானத்தோடு ஆத்ம ஞானத்தையும் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடியேன் வேதாந்த பாடத்தை படிக்க முன்வந்துள்ளேன். அடியேனுக்கு பெற்றோரின் ஆசிர்வாதத்தோடு உங்களைப் போன்ற பாகவதோத்தமரின் ஆசிர்வாதமும் இருந்தால் நிச்சயம் அதில் அடியேன் வெற்றி பெற முடியும். அடியேனை சூழ்ந்துள்ளவர்களை திருப்திப்படுத்த முடியும். உன் ஆன்மீக செயலும் பரோபகார சிந்தனையும் அடியேனையும் திருப்திப்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து மற்றும் ஒரு முக்கியமான உறவு ஒன்று இருக்கிறது. மனைவி என்ற உறவு. அந்த உறவை உன் பக்தியும் ஞானமும் மட்டும் திருப்திப்படுத்த முடியாது. நம் கணவன் நம்மோடு இருக்கிறான் என்ற மனமகிழ்ச்சிதான் அவளை திருப்திப்படுத்தும். நீ வெறும் மாணவன் மட்டுமல்ல, ஒரு குடும்பஸ்தன் என்பதையும் நீ உணர வேண்டும். கிரகஸ்தாஸ்திரம தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பும் உனக்கு இருக்கிறது ராமானுஜா. தஞ்சா சிறு பெண்
அவள் மனதில் 1000 ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது இயல்புதானே. அவர்கள் எதிர்பார்ப்பும் நியாயம்தானே. சென்ற வாரம் நீ வரப்போகிறாய் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறாள் தஞ்சா. தஞ்சா மட்டுமல்ல, உன் தாயும் உன்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாள். உண்மையை சொல்லப் போனால் தன் மகனுக்கு கல்யாணமாகி மாற்றுப்பெண் அகத்திற்கு வந்ததும் எங்கே தன் மகனை அவள் பக்கம் திருப்பி நம்மை பிரித்து விடுவாளோ என்று எண்ணாத மாமியாரே இருக்க முடியாது. ஆனால் அதுபோலெல்லாம் இல்லாமல் உன் தாயை தன் தாயாக, சோமயாஜியை தன் தகப்பனாராக போற்றி நடத்தும் தஞ்சாவிற்கு நீ நிச்சயம் நன்றி சொல்லத்தான் வேண்டும். அகத்தில் உள்ள சொந்த பந்தங்கள் நிம்மதியாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த நிம்மதியை தஞ்சா உனக்கு கொடுத்திருக்கிறாள். அப்படி நீ ஒருவனே சொந்தம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவளின் ஆசையை நிராசையாக்குவது சரியல்ல ராமானுஜா. நீ வராதது குறித்து வருந்திக் கொண்டிருக்கிறாள். ஆதலால் அவசியம் நீ ஸ்ரீபெரும்புதூர் சென்று தஞ்சாவை பார்த்துவிட்டு வா. நீங்கள் சொன்ன பிறகு அடியேன் செல்லாமல் இருப்பேனா? இந்த வாரம் அவசியம் செல்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அடியேனை விட தஞ்சா அடைய போகும் மகிழ்ச்சிதான் அடியேனுக்கு மிகவும் முக்கியம். சரி, வெகு நேரம் விழித்திருக்காமல் சீக்கிரம் உறங்கு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆகட்டும் சுவாமி. வேளையில் ஒரு வாரத்திற்கான அமுதை படைத்திருக்கிறீர்கள். ஆமாம், நீயும் 15 நாட்களுக்கு பிறகுதானே வந்திருக்கிறாய். இந்த தளிகையில் உங்கள் கை மணமும் கை பக்குவமும் தெரிகிறது. எதை ஸ்லாகித்து சொல்ல வேண்டும் என்றே தெரியவில்லை. எல்லாமே மிக மிக ருசிகரமாக இருக்கிறது. சாப்பிட முடியாமல் மூச்சு முட்டுகிறது. பார்த்து பார்த்து செய்திருக்கிறீர்கள். மகன் மீது உங்களுக்குள்ள பாசத்தை தளிகையில் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். என்னம்மா, அடியனை அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வெகு நாட்களுக்கு பிறகு உன்னை பார்க்கிறேன் அல்லவா, அந்த மகிழ்ச்சி. இல்லை, இந்த புன்சிரிப்பிற்கு பின் ஏதோ பொருள் பொருந்தி இருக்கிறது. மற்றவர்களின் எண்ணங்களை ஊடுருவி அறிந்து கொள்வதில் நீ சமர்த்தன் அல்லவா? சாப்பிட்டு முடித்து வா, சொல்கிறேன். அடியேன் ஜலம் அருந்தி விட்டேன். இல்லை, இது திருக்கண் அமுது. ஓ, இது வேறா? ராமானுஜா, இன்றைய மொத்த தளிகையையும் செய்தவள் தஞ்சாதான். மகன் மீது உள்ள பாசத்தை தளிகையில் காட்டியிருக்கிறீர்கள் என்பதற்கு பதில் கணவன் மீது உள்ள பாசத்தை தளிகையில் காட்டியிருக்கிறாய் என்று மாற்றிக்கொள். சரி, அந்த தெருக்கண்ணமுதை பருகிவிட்டு குவளையை கொடு. தஞ்சா, அதை என்னிடம் கொடு, நான் அலம்பிக் கொள்கிறேன். இருக்கட்டும் அம்மா, உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம்? இதில் சிரமம் என்ன இருக்கிறது? நான் செய்யாததா என்ன? ராமானுஜன் பல நாட்கள் கழித்து வந்திருக்கிறான். இருவரும் சற்று நேரம் அளவளாவிக் கொண்டிருங்கள். கொடு. தஞ்சா, அங்கு உட்கார். இதில் தவறேதும் இல்லை, உட்கார். உண்மையாகவே ஒவ்வொரு பதார்த்தமும் ருசிகரமாக இருந்தது. உன் தளிகையில்
நல்ல தேர்ச்சி தெரிகிறது. சொல்லப்போனால் அளவுக்கு அதிகமாகவே உட்கொண்டு விட்டேன். உங்களிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமாம், இன்று நீ செய்த தளிகை இவ்வளவு ருசியாக இருக்க என்ன காரணம்? இன்று தளிகையில் உப்பும் புளியும் மிளகும் மட்டும் கரைக்கவில்லை, என் உயிரையும் சேர்த்து கரைத்தேன். கடந்த 15 நாட்களாக உங்கள் வருகைக்காக தவமிருந்தேன். இதில் ஒரு உண்மையும் நான் கூற வேண்டும். சபரியைப் போல் உங்களுக்கு பரிமாறுவதற்கு முன் எல்லாவற்றையும் முதலில் நான் ருசி பார்த்து விட்டேன். ஏன் சிரிக்கிறீர்கள்? என் அன்பையும் பாசத்தையும் கலந்து செய்த தளிகைதான் இது. நீ இப்படி கூறுவதால் தான் அடியனுக்கு சிரிப்பு வருகிறது. பரிகாசப்படுத்துவதாக எண்ணாதே, பரிதாபமாக இருக்கிறது. பரிதாபமா? ஏன் பரிதாபம்? இல்லை, உன் உயிரை கரைத்து அன்பையும் பாசத்தையும் கலந்து அடியேனுக்காக செய்தாய் என்று சொன்னாயே, அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு மனைவியாக நீ சொல்வதில் தவறேதும் இல்லை. ஒரு கணவனாக அடியேனுக்கு அது சந்தோஷத்தையும் திருப்தியும் அளிக்கிறது. ஆனால் ஒரு சிஷ்யையாக குருவிடம் நீ அப்படி சொல்வது சரியாகாது. கணவனுக்கும் மனைவிக்கும் குரு சிஷ்யை என்ற பந்தமும் இருக்கிறது. கிரகஸ்தர்கள் புதிதாக ஏதேனும் அகத்திற்கு குடியேறும் போது கிரகப்பிரவேசம் என்று சொல்கிறோமே, அதன் பொருள் என்ன? நாம் புகும் இல்லம் விஷ்ணுவை சார்ந்தது. இங்கு பகவான் தான் பிரதானம். அந்த இல்லத்தில், அதாவது இல்லம் என்னும் ஆலயத்தில் நாங்களும் பிரவேசிக்கிறோம், தஞ்சமடைகிறோம். குடும்ப சமேதராக தங்களுக்கு சேவை புரிகிறோம். அனுமதி தாருங்கள், அடைக்கலம் தாருங்கள் என்று அந்த பகவானிடம் கோருகிறோம். கிரகப்பிரவேசத்தின் தாத்பரியம் அதுதான். விஷ்ணுவை முன்வைத்துத்தான் நம் அகத்தில் நடக்கும் அத்தனை காரியங்களும் நடக்க வேண்டும். எனவே அடியேனுக்காக உயிரை கரைத்து தளிகை செய்தேன் என்று சொல்லுவதற்கு பதில், பகவானுக்காக பக்தியை கரைத்து தளிகை செய்து அதை அவருக்கே கண்டருளப் பண்ணினேன் என்று சொல். அப்படிச் சொல்வதில்தான் அடியேனுக்கும் மகிழ்ச்சி. நீ அடியேனின் அகமுடையாள் என்பதனால் இன்னும் சற்று விரிவாகச் சொல்கிறேன். என்னதான் பார்த்து பார்த்து பக்குவமாகச் செய்தாலும், உப்பு காரம் புளி சேர்த்தாலும் அது சுவையாக இருப்பதற்கு காரணம் அன்போடு நாம் கொடுக்கும் ஆகாரத்தை ஆசையோடு அந்த பகவான் ஏற்றுக்கொள்வதுதான். இனி எப்போதுமே அடியேனுக்காக என்று சொல்வதை தவிர்த்து ஆண்டவனுக்காக என்று சொல். அதுதான் அடியேனுக்கும் திருப்தியாக சமாதானமாகவும் விளங்கும். உன் முகத்தில் ஏமாற்றம் தெரிகிறது. உனக்கு நிராசை விளைவிப்பதற்காக அடியேன் இதை சொல்லவில்லை. வாழ்க்கை தத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேன். எது எப்படி இருந்தாலும் தளிகை அற்புதமாக இருந்தது என்பதுதான் உண்மை. திருக்கண்ணமுது, அதில் சேர்த்திருந்த பொன் முறுவலில் வறுத்து போட்டிருந்த முந்திரி பிரமாதம். இன்னும் சற்று கிடைக்குமா? இதோ எடுத்து வருகிறேன். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில், வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ? பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்பது ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. ராமானுஜா, விடியற் காலையில் சேவிக்க வேண்டிய பாசுரம் இது. இருப்பினும் உன் திருவாயால் கேட்பதற்கு மிகவும் ஆனந்தமாகவே இருக்கிறது. இரவு பொழுதில் இப்பாசுரத்தை சேவித்ததில் காரணம் இருக்கிறது திருமேனி. காரணம் நிச்சயம் இருக்கும் என்பதை நாங்களும் ஓரளவு உணர்ந்திருக்கிறோம். அதை சொல்வதற்கு முன்னர் இப்பாசுரம் கூறும் பொருளை நீ எங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். ஆமா ராமானுஜா,
பாசுரமே இவ்வளவு இனிமைன்னா அதோட பொருளை தெரிஞ்சு அதுல முழுகி போக ஆவலா இருக்கு. ஆமாங்கய்யா, பல நாளா நீங்க இங்க இல்லீங்களா? அந்த மனவாட்டம் எல்லாம் போகணுமே. உங்கள் எல்லோருடைய ஆர்வமும் தான் முக்கியமானது. கவனமாய் கேளுங்கள். சிற்றம் சிறு காலையில் பாடி மகிழ வேண்டிய இப்பாசுரத்தின் அர்த்தத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் நாளை விடியற் பொழுதில் இப்பாசுரங்களை சேவிப்பதிலும் அதன் அர்த்தங்களை கைக்கொள்வதிலும் ஆர்வம் அதிகமாகும். காரணம், திருப்பாவையின் 6வது பாசுரமான இப்பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அருளிச் செயல் பாசுரங்களாகும். அதாவது இந்த 10 பாசுரமும் தூக்கத்துல இருக்கிறவங்கள எழுப்புற பாசுரமா? ஆம் வீரா. ஆனால் சாதாரண தூக்கம் என்று எண்ணாமல் மயக்கம் என்று பொருள் கொண்டால் அது பொருத்தமாக இருக்கும். மயக்கமா? அப்படியென்றால்? அஞ்ஞானத்தையே மயக்கம் என்று குறிப்பிட்டேன். சரி, இனி இப்பாசுரத்தின் அர்த்தம் என்னவென்று பார்ப்போம். ஆண்டாளாகப்பட்டவள் இதில் பிள்ளாய் எழுந்திராய் என்கிறாள். அதாவது பக்தி நிலையில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை எழுப்புகிறாள். பகவானின் குணங்களை அனுபவிப்பதற்கு புதியவளாகையால் உனக்கு நித்திரை ஏற்பட்டுள்ளது, எனவே சீக்கிரம் அதை விட்டு வெளியே வா என்கிறாள். அதற்கு அவள் செவி சாய்க்காததால் பொழுது புலர்ந்ததற்கான அடையாளங்களை குறிப்பிடுகிறாள். புல்லும், அதாவது பறவைகள் சிறகடித்து பறக்கின்றன பார். பட்சிகளை விட மனிதர்கள் பல வகைகளில் விவேகமுள்ளவர்களாயிருப்பினும் காலத்தை உணரும் தன்மை பட்சிகளுக்கே இயற்கையில் அமைந்துள்ளது. மனிதர்கள் ஆகாரங்களை உட்கொள்வதில் இது கூடும் இது கூடாது என்பதை விசாரித்தோ அல்லது பிறர் உபதேசிக்க கேட்டோ தெளிய வேண்டும். அது அல்லாமல் கண்ட மாத்திரத்தில் பரீட்சை செய்ய இயலாதவர்கள். ஆனால் பட்சிகள் முகர்ந்த மாத்திரத்தில் இவ்வுணவு கூடும் கூடாது என்பதை உணர்ந்துவிடும். ஆமாங்கய்யா, நம்மளை விட பறவைங்க இயற்கையோட அறிகுறிய முன்கூட்டியே மோப்பம் பிடிச்சிரும். இயற்கை பாடங்களை நடத்துவதில் பறவைகளும் நமக்கு குரு போல் இருக்கின்றன, அப்படித்தானே? இருவர் கூறுவதும் மிகவும் சரி. விடிந்ததின் அறிகுறியாக பறவைகள் சிறகடித்ததை குறிப்பிட்ட ஆண்டாள், பறவைகளுக்கு அரசனான கருடன் பணியும் கோயிலில் ஒலிக்கப்படும் சங்கின் ஒலி கேட்கவில்லையா என்று கேட்டும் அவள் எழவில்லை. ஆதலால் பகவான் கண்ணனின் லீலைகளைச் சொல்கிறாள். அன்று பூதனை என்னும் அரக்கி வஞ்சனையோடு நஞ்சு முலை கொண்டு பாலினை கொடுக்க அதை உண்ட கண்ணபெருமான் நஞ்சோடு அவள் உயிரையும் உறிஞ்சினானன்றோ. மற்றொரு சமயம் சக்கரத்தின் உருவில் வந்த அரக்கனை கண்ணன் தன் பிஞ்சிக் கால்களால் உதைத்து அந்த கள்ளத்தனமுடைய அரக்கனை தவிடுபொடியாக்கினான். அப்படிப்பட்ட கண்ணன் வேறு யாரும் அல்ல, அவனே பார்க்கடலில் பாம்பனை மேல் பள்ளி கொள்ளும் வித்தான பரமன், பரந்தாமன். கண்ணனுள்ள இடமெல்லாம் முனிவர்களும் யோகிகளும் கூடியிருப்பார்கள். கோபர்களில் பலரும் இந்த யோக்கியதை பெற்று வீதிதோறும் பல இல்லங்களில் இருப்பர். அவர்கள் படுக்கையில் நித்திரை கொள்வதற்கு முன்னர் பகவானை நன்கு நினைத்தும் மறுநாள் எழுந்திருக்கும் போது நன்கு தியானித்தும் ஹரி ஹரி என்று 7 முறை உச்சரித்து எழுகின்றனர். அப்படின்னா காலையில எந்திரிக்கும் போது 7 தடவை ஹரி ஹரின்னு சொல்லணுமா? ஆமாம், ஆனால் அதே சமயத்தில் மெல்ல எழுந்திருக்க வேண்டும். பிரகலாதனை இரண்யனின் சேவகர்கள் மலையிலிருந்து உருட்டிவிடும் போது தன் கைகளால் ஹிருதயத்தை பாதுகாப்பாக பிடித்துக் கொண்டானாம் பிரகலாதன். அதற்கு பாகவதத்தில் அவன் தெரிவிக்கிறான், என் உடலுக்கு என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும், ஆனால் என்னுள் உறைந்திருக்கும் பரமாத்மாவான ஸ்ரீஹரி உனக்கு ஒரு ஆட்டமும் கலக்கமும் வராமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டானாம். அதுபோல் முனிகளும் யோகிகளும் ஹரி ஹரி என்று பரிவோடு மெல்ல எழுகிறார்கள். அவ்வொலி உன் காதுகளில் விழவில்லையா என்று
தன் தோழியை பார்த்து கேட்கிறாள் ஆண்டாள். அப்படி சொல்லி எழுந்திருச்சோம்னா என்ன பலன் ஐயா? உன் கேள்விக்கு பதிலாகத்தான பாசுரமும் முடிகிறது. அதாவது அந்த மங்கள ஒலியானது நம் உள்ளத்திற்குள் புகுந்து நம் மனம் குளிர்கிறது. அன்று அந்த நாள் முழுவதும் நன்றாகவும் ஏற்றமாகவும் நிறைவடையும். இது ஒரு விதத்தில் உண்மைதான் ராமானுஜா. நல்ல வார்த்தைகளோடு காலை பொழுது விடிந்தால் மனம் குதூகலமாக இருக்கிறது. வசைப்பாடலோடு எழுந்தோம் என்றால் அவ்வளவுதான். நானும் பல பேரிடம் எரிச்சலோடு எரிந்து விழுவேன். அடியேன் ஏற்கனவே கூறிய பொருள் மேலோட்டமான பொருள். இதன் தத்துவம் என்னவென்று கூறுகிறேன், கேளுங்கள். புல்லும் சிலம்பின, அதாவது மனிதர்களை விட அறிவில் தாழ்த்தியான பறவைகள் கூட சீக்கிரம் எழுந்து விட்டன. அதாவது மயக்கத்திலிருந்து தெளிந்து விட்டன. புல்லறையின் கோயில் என்பது பகவான் நித்திய வாசம் செய்யும் திருமந்திரமான மகா வாக்கியம். அதில் சங்கின் ஒலி பிரணவம். சங்கின் என்று இன் சேர்த்து சொன்னதில் இன் என்பதற்கு இனிய பெயர், அதாவது நாராயண பதம் என்று பொருள். வெள்ளை என்பது சத்வகுணம். சாத்வீகமான அம்மந்திரத்தின் பொருளை விவரிக்கும் ரகசிய விசாரங்கள் காதில் விழவில்லையா என்று கேட்கிறாள் ஆண்டாள். மேலும் பேய் என்பது மூல பிரகிருதி ஆகும். அதன் முலை புத்தியும் அகங்காரமும் ஆகும். நஞ்சு அவற்றால் வரும் தோஷங்களை குறிக்கிறது. சகடம் என்பது மனோரதம், அதாவது மனம் கள்ளத்தனமுடையது. அதை கலக்கழிப்பதாவது வைராக்கிய வளர்ச்சி பெற்றிருத்தல் என்று பொருள். அதை பெறுவதற்கு வித்தாகிய அந்த பரமனையே ஆச்சாரிய ரூபமாக கொண்டு முனைந்து மனதை மோகத்தால் நிலைநிறுத்தி தியானிக்க அஞ்ஞான இருள் விலகும், ஞான ஒளி பிறக்கும். இப்போ புரிஞ்சதுங்கய்யா. இந்த பாசுரத்தோட அர்த்தத்தை இந்த இரவு பொழுதுல விளக்குறீங்க. நாளைக்கு எங்களோட காலப்பொழுது நல்லதா விடியட்டும். காளி சொல்றதும் ரொம்ப சரிதான். இவ்வளவு பெரிய சமாச்சாரம் எல்லாம் எங்க குடிசை பகுதியில எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உன்னாலதான் இதெல்லாம் சாத்தியமா இருக்கு. ஆமாங்கய்யா, எல்லாரும் நன்மை அடையணுங்கிற உங்க மனசு யாருக்கு வரும்? ஒரு நாள் இந்த உடம்பு போகத்தான் போகுது. அதுக்குள்ள உணர வேண்டியத இந்த புத்தி உணரத்தான் வேணும். அத ரொம்ப பாங்கா நீங்க சொல்ற விதம் உங்க கருணை. இதெல்லாம் எப்பவும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம் சுவாமி. இப்போ எங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆனா நீங்க படிப்புக்குன்னு வேற ஊர் போனதால நீங்க இல்லாத வெறுமை எங்களை வாட்டுதையா. உங்கள் அன்பு என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அதே சமயத்தில் வேதாந்த விஷயமும் கற்று அதையும் பல பேருக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் அடியேனுக்கு இருக்கிறதே. அதனால் இப்பிரிவை நீங்கள் அனைவரும் சற்று பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும். மொத்தத்தில் என் விருப்பம் என்னவென்றால், உண்மை அறிவு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு அதில் சமத்துவம் ஏற்பட வேண்டும். பரந்தாமனின் அருளால் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் உருவாக வேண்டும். அதற்கு அஞ்ஞானமாகிய இந்த இருள் முடிந்து போகட்டும். நாளைய பொழுது வைராக்கியத்துடனும் நம்பிக்கையுடனும் விடியட்டும். படுகாடு கிடப்ப கரவ
தஞ்சமாம்பாள், என்ன இப்படி இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறாய்? நீ அடுத்த பாசுரத்தை எடுத்து பாடுவாய் என்று சற்றும் அடியேன் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு பாசுரம் தெரியாது என்று நினைத்தீர்களா, அல்லது பாடவே தெரியாது என்று நினைத்தீர்களா? உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் இரண்டையுமே நினைத்தேன். உன் குரல் இனிமையானதுதான், ஆனால் பாசுரம் உனக்கு எப்படி தெரியும்? என் சிறிய நாத்தனார் கமலையிடம் ஒரு சமயம் தாங்கள் பெரியாழ்வாரின் பாசுரம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டேன். பெரியாழ்வார் கண்ணனின் லீலைகளில் ஈடுபட்ட அழகை நளினமாய் விவரித்துக் கொண்டிருந்தீர்கள். அதில் ஆழங்கால் பட்ட இந்த அடியவள் அப்பாசுரங்களை மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தேன். ஓ, அதுதான் சங்கதியா? சரி, ஆழங்கால் பட்டேன் என்றாயே, இப்பாசுரங்களின் அர்த்தத்தில் ஈடுபட்டாயோ? இல்லை சுவாமி, ராகத்திலும் லயத்திலும் தான் ஈடுபாடு காட்டினேன். இதன் அர்த்தத்தை தாங்கள் கூற நான் கேட்க பிரியப்படுகிறேன். உனக்கு அதில் ஆர்வம் இருக்கும்போது அதை தடுப்பேனா? சொல்கிறேன் கேள். சிறிய தளிர் போன்ற கைவிரல்கள் புல்லாங்குழலின் துவாரங்களில் பதிய வைத்தும் எடுத்தும் விளையாட, பவளம் போன்ற சிறிய உதடுகள் குவிந்து அக்குடலை கோவிந்தனாகிய இக்கண்ணன் ஊதிய பொழுது என்ன நடந்தது தெரியுமா? பறவைகள் தங்கள் கூட்டைத் துறந்து கூட்டமாய் வந்து கண்ணனுக்கு அருகே இருக்கும் மரக்கிளைகளில் மூச்சற்று கிடப்பது போல் அமர்ந்திருக்க, பசு மந்தைகள் கவிழ்ந்து கிடந்து தன் செவிகளை ஆட்டவும் மறந்து போயின. மழை பொழிவதற்காக திரண்ட மேகம் போன்ற கருமேனி படைத்த கண்ணனின் முகமோ செந்தாமரை. அதை மொய்க்கும் கருவண்டுகள் போல அவனது சுருண்ட கேசங்கள் வாசிப்பிற்கு ஏற்றாற்போல் சுழன்று சுழன்று ஆட, இதை கண்ணுற்ற மான் கூட்டங்கள் தான் புல்மேய்வதை மறந்ததால் வாயோரம் புல்கள் அப்படியே வடிந்தபடி இருக்க, சகல உயிர்களும் தங்கள் செய்கை மறந்து காட்சியளிப்பது எப்படி இருந்தது தெரியுமா? சித்திரத்தில் வரையப்பட்ட காட்சியை கண்டது போல் இருந்தது. அக்கண்ணன் மனதை இழுப்பான், நம் மதியை வசமிழுக்கச் செய்வான். உயிர் உருகுவது போல் உடலை உருக்குவான். இன்பத்தை பெருக்குவான், துன்பத்தை விரட்டுவான். மறைந்திருந்து விளையாடும் மாமாயன். என்ன தஞ்சா, நீயும் மயங்கிவிட்டாயா? தாங்கள் தெரிவித்த காட்சியை மணக்கண் முன் நிறுத்தினேன். ஒரு கணம் மெய் மறந்து விட்டேன். பாகவதம் படித்த காரணமாக நீ ஏதேதோ கூறினாலும் அடியேன் இன்னும் ஆச்சரியத்திலிருந்து மீளவில்லை. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்வானை கைத்தலம் பற்றிருக்கிறேன். அதற்கு தகுந்த மாதிரி பாசுரங்களில் ஈடுபாடு காட்ட வேண்டாமா? அப்படி சொல்லடி என் மாற்று பெண்ணே. ராமானுஜா, இந்த தஞ்சாவை ஏதோ ஆற்றங்கரையில் உதவிக்கு வந்தவள் என்பதற்காகவும், என்னையே சுற்றி சுற்றி வந்தாள் என்பதற்காகவும் உனக்கு மணமுடிக்க ஆசைப்பட்டேன் என்று நினைக்காதே. பல வகையில் உனக்கு சரிக்கு சமமாய், பொருத்தமாய், குணபூர்த்தியாய் இவள் இருப்பாள் என்றுதான் பிடிவாதமாய் இந்த தஞ்சாவை உன்னிடம் பிடித்துக் கொடுத்தேன். இதை சொல்ல வேண்டுமென்று பல நாட்கள் காத்திருந்தாள் உன் அம்மா. இன்று சமயம் வாய்த்து விட்டது. சரியாக பயன்படுத்திக் கொண்டாள். அம்மா தஞ்சா, நீ இப்படியும் அர்த்தம் செய்து கொள்ளலாம். அதாவது ஒரு குணவானைத்தான் உனக்கு மணாளனாக கொடுத்திருக்கிறாள் காந்திமதி. அப்பா, இவ்விஷயத்தில் இன்னாருக்கு இன்னார் என்று இதோ இங்கு குழலோடு கள்ளச்சிரிப்பு சிரிக்கிறானே, இந்த கண்ணன் அல்லவா தீர்மானிக்கிறான். அவன் இச்சைப்படி ஆடத்தான் நாம் இருக்கிறோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். நமஸ்காரம். வரவேண்டும், வரவேண்டும். வந்தனம் சுவாமிகளே. தாங்கள் இங்கு விஜயம் செய்ய போவதாக அறிந்திருந்தால் தகுந்த முறையில் வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருப்பேனே. என்ன திருக்கட்சி, ராமானுஜனை நான் பாடசாலையில் சேர்த்துக் கொண்டேன் என்பதற்காக தடபுடலாக வரவேற்க ஆசைப்பட்டீரோ? மரியாதையெல்லாம் பலமாக இருக்கிறது.
உண்மையில் தாங்கள் ராமானுஜனை தங்கள் பாடசாலையில் சேர்த்துக் கொண்டது தங்களின் பெருந்தன்மையே சுவாமி. இருப்பினும் ஒரு சித்தாந்த சுடரொளி, ஒரு சிறந்த துறவி, அதுவும் வெகு நாட்கள் கழித்து வரதனை தரிசிக்க வரும்போது தகுந்த முறையில் வரவேற்பதுதானே சுவாமி முறையாகும். இருக்கட்டும் இருக்கட்டும், நீர் சொல்லிய வார்த்தைகளே எம்மை தகுந்த முறையில் வரவேற்றதாகிவிட்டது. வேறு என்ன சொன்னீர்? ராமானுஜனை சேர்த்துக் கொண்டது பெரிய உபகாரம் என்றீரே. ஒரு விதத்தில் நீரும் ஒரு உபகாரிதானோய் சுவாமி. ஆமாம், ராமானுஜனை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரே, அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒரு சிறந்த வித்துதான் ஐயா அவன். எதையும் பசுமரத்தில் அடித்த துரும்பு போல் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்கிறான். குறிப்புகளை எதிர்பார்க்காத சமயத்தில் ஈட்டி போல் பாய்ச்சுகிறான். குரு பக்தியிலோ முன்பிருந்த சகலரையும் மிஞ்சி விடுவான் போல் இருக்கிறது. தங்கள் திருவாயால் இதை கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சுவாமி. அது மட்டுமா, ராமானுஜன் 2-3 நாட்களாக என்னோடு இல்லை. ஸ்ரீபெரும்புதூர் சென்றுள்ளான். உத்தரவு வாங்கிக் கொண்டுதான் சென்றான். ஆனால் பாரும், அவன் 2 நாட்கள் இல்லாதது 20 நாட்கள் இல்லாதது போல் ஒரு மாயையை உண்டு பண்ணிவிட்டான். நல்ல அற்புதமான குழந்தை ஐயா அவன். தாங்கள் சொன்னதை சோமயாஜி கேட்டால் அவர் மிகவும் சந்தோஷம் அடைவார். தங்களை வெகு நேரம் இதே இடத்தில் நிற்க வைத்து பேசுவது சங்கடமாக இருக்கிறது. தாங்கள் வரதனை சேவிக்க செல்லுங்கள். அடியேனும் சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன். பட்டரே, இதோ புறப்பட்டு விட்டேன். வாருங்கள் சுவாமி. நீர் போய்கொண்டே இரும், நான் குளத்திற்கு சென்று சுத்தி செய்து கொண்டு வருகிறேன். சரி சுவாமி. என்ன நம்பிகளே, அடியன் கண்டது எதுவும் கனவில்லையே? ஏன் அப்படி கேட்கிறீர் பட்டரே? பிறகு வந்தது யாதவ பிரகாசர் தானா என்று தலையில் ஏதோ குடைகிறதே. சாதாரணமாக இவர் வந்து போனால் இடி இடித்து புயற்காற்று அடித்தார் போன்று இருக்கும். இன்றைக்கு இந்த யாதவ பிரகாசர் வந்த சுவடு தெரியாமல் போகிறாரே. ஓ, அதை சொல்கிறீரா? புயலையும் தென்றலாய் மாற்றும் வித்தை ராமானுஜனிடம் இருக்கிறது. சாதாரண கல்லையும் பொன்னாக மாற்றும் சிந்தாமணி கல்லை போன்றவன் ராமானுஜன். அவன் இல்லாத ஓரிரு நாட்களே யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு வெறுமையாக இருக்கிறதாம். அதை சொல்பவர் யாதவ பிரகாசர். நம்ப முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை.